பிரைஸ் பீ டு காட். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட ஒவ்வொரு நபராக கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகின்றேன். அநேகர் இந்த ஹெச்ஓ மிஷன் சேனலை பார்க்கின்றீர்கள். ஒரு மாதத்திற்கென்று ஏராளமானோர் பார்க்கின்றீர்கள். இந்த சேனல் லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனா 75% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்கின்றீர்கள். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா கண்டிப்பா வரும் நாட்களில் நாங்க போடும் வீடியோக்கள் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா வரவும், நீங்க விரும்புகின்றவர்கள் அதை நீங்க டச் பண்ணி பார்க்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குடும்பங்கள்ல பாருங்க, நீங்க ஒவ்வொருவருமே பல விதமான போராட்டங்களிலே சிக்கி தவிக்கின்றீர்கள். எதற்காக ஓடுகின்றோம் என்று தெரியவதே இல்லை, ஆனா ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். எந்த வேலையை செய்து முடித்தோம் என்று தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். நிற்காத ஒரு ஓட்டம், ரெஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுவே ரிப்பீட்டா ரொட்டீனா ஆகுது. இந்த காரியத்துல நம்மளுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் நாம் இருக்கின்றோமா என்று கேட்டால் அதுதாங்க மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. என் ஆசீர்வாதம் எங்க தான் போயிடுச்சுன்னே தெரியலையே, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஏன் தடையாகுது தெரியவே இல்லையே. இன்றைக்கு கர்த்தர் ரொம்ப அருமையா கொடுக்கின்றார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது பதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகு பெருகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த வசனம் ஈசாக்கு அவருடைய ஜனங்கள் கிட்ட சொல்லுகின்ற ஒரு காரியம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் இந்த இன்சிடென்ட். ஈசாக்கு துறவு வெட்டுகின்றார், அதாவது கிணறு வெட்டுகின்றார். இந்த துறவை அந்த பெலிஸ்தியர் மக்களும் அங்க இருக்கிறதான மக்களும் ஊர் மக்களும் வந்து, இது எங்க மண்ணு, இது எங்க தேசம், இது எங்க தண்ணி, இது எங்க துறவு என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஈசாக்கு கிட்ட வந்து வாக்குவாதம் செய்கின்றார்கள். முதல் ஒரு முறை வாக்குவாதம் பண்ணுகின்றார். அந்த துறவுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார். இன்னொரு துறவை வெட்டுகின்றார், அதுக்கும் வந்து வாக்குவாதம் பண்ணுகின்றார், சித்தனா என்று சொல்லி பெயர் வைக்கின்றார். ஆனா தேர்ட் என்ன தெரியுமாச்சு, ஒரு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயர் வைக்கின்றார். ஏன்னா வாக்குவாதம் பண்ணுகின்றவர்கள் நிறுத்திவிட்டார். கர்த்தர் வாக்குவாதம் பண்ணுகின்றவர்கள் வரவில்லை. அதான் நாம் தேசத்துல பழுகி பெருக்கும்படிக்கு ஒரு இடம், ஒரு சூழ்நிலை, ஒரு காலம், ஒரு வழி நமக்கு உண்டாகிவிட்டது என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டாராம். ரெகபோத்னா என்ன தெரியுங்களா? இடம் உண்டுன்னு அர்த்தம். ரெகபோத் என்பதற்கு இடம் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டுங்க. கண்ணீரோடு கூட ஒரு வேலை இதை நீங்கள் பார்க்கலாம், அல்லது ஒரு தவிப்போடு கூட இதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு என்ன செய்யணும், நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிக்கின்றேனே, நான் இவ்வளோ சூழ்நிலைகளிலே கஷ்டப்படுகின்றேனே, ஏன் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வரமாட்டேன்து, கலங்கி தவிக்கின்றீர்களா? பயங்கரமான கேள்விகளை கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே ஜெபிக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். இந்த தேசத்துல நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கின்றார். அவர் அழகாக அந்த நேரத்துல அந்த இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கின்றார். இங்கே துறவு வெட்டுகின்றார். அந்த துறவை ஒரு நிமிஷம் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எந்த துறவை இவர் வெட்டினார் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆல்ரெடி எடுத்த துறவு. அங்க இருக்கிறதான பெலிஸ்தர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த துறவை மண்ணினால தூர்த்து போட்டு விட்டார்கள். ஆனா ஆபிரகாம் மரித்த பின்பு தூர்த்து போட்ட அந்த துறவை திரும்பியுமாய் ஈசாக்கு என்ன பண்ணுகின்றார், தோண்டுகின்றார். நாம் செய்கின்ற பல வேலைகளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படிக்கு செய்கின்றோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நானுமே கூட கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகின்ற காரியத்துல கர்த்தரே உதவி செய்து கர்த்தரே முன்னின்று கொண்டு செல்வார். அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். நம்ம ஜபம் மட்டும் தான் பண்ணினோம், இதுல போன்னு சொன்னாரு, அந்த வழியாய் சென்றோம், இவ்வளவு அருமையா இந்த ஊழியத்தை நடத்தி முடித்தாரு என்று சொல்லி நான் பல வேலைகளிலே ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். இந்த பிரேயர் சென்டர் ஹெச்ஓ மிஷன், அதாவது ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன், இதற்கான இந்த பிரேயர் சென்டர், அதற்கும் நான் ஏதேனும் ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் டிஸ்கிரிப்ஷன்லயோ டிஸ்பிளேலயோ தெரிகின்ற என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான தேவைகளை சந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் அநேகர் கேட்கிறீர்கள், என்னுடைய கடைக்கு வந்து ஜெபிச்சிங்க சிஸ்டர், என்னுடைய வீடு கடைக்கால் போட்டு அப்படியே கடந்தது, நீங்க 2 பேரும் வந்து என்னுடைய வீட்டிற்கு ஜெபித்தீர்கள், கர்த்தர் அற்புதம் செய்து வீட்டை மிக அழகாய் நாங்கள் கட்டி இருக்கின்றோம்,
என்னுடைய பிசினஸ்க்காக நீங்க ஜெபித்தீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நல்ல பிசினஸ்ல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். நான் திரும்ப கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகின்றேன். கண்டிப்பா கொடுங்க. கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இங்க ஈசாக்கு தன் தகப்பன் வெட்டின துறவையெல்லாம் திரும்ப வெட்டி, திரும்பியும் தூர்த்து போட்ட இடத்தையெல்லாம் மண் வாரி அவர் என்ன பண்ணுகின்றார்? அந்த துறவையெல்லாம் புதுப்பிக்கின்றார். 2 துறவு அந்த மக்களுக்கு கிடைத்தவுடன் அவர்கள் 3வது துறவுக்கு வாக்குவாதம் பண்ணி கொண்டு வரவில்லை. இந்த 3வது துறவுக்கு வாக்குவாதம் பண்ணுகின்றவர்கள் வரவில்லை என்றவுடன் ஈசாக்கோட பேச்சு டிஃப்ரெண்டா மாறுது. என்ன சொல்றாருன்னா, தேசத்திலே பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லுகின்றார். எப்படி ஒரு விசுவாச வார்த்தைல. ஏன்னா அந்த ஈசாக்கு வாழ்கின்ற அந்த கேராரூரில, அந்த ஊர்ல அவர் வாழ்கின்ற சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா, முதல் வசனம், அவர் ஒரு பஞ்சத்தில இருக்கின்றார். தண்ணீர் பஞ்சம், எந்த ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்துல அவர் அங்கே காணப்படுகின்றார். இப்படி பஞ்சத்துல இருக்கிற மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? அவனுடைய பேச்சுகள், அறிக்கைகள் எப்படி இருக்கும்? ஆனா இவர் தண்ணி இல்லாம தன் தகப்பன் தூத்து போட்ட, தன் தகப்பன் மரித்ததுக்கு அப்புறமா அந்த பெலிஸ்தர் தூத்து போட்ட இடத்தையே இவர் திரும்பியும் எடுக்கும் அளவிற்கு பிரயாசப்படுகின்றார். சொல்றது ரொம்ப ஈஸி. தூத்து போட்டதையெல்லாம் அந்த துறவை அவர் வெட்டினார். ஒரே நிமிஷம் முடிஞ்சிடுது. ஆனா பிரயாசப்படுறதுன்னு இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். சோ பஞ்சத்துல இருக்கிற இந்த ஈசாக்கு துறவுகளை வெட்டி அதற்கு வாக்குவாதம் பண்ண வரும் பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேற இடம் போகின்றார். வேற இடத்துல போய் கட்டுகின்ற துறவுகளை அவர் எடுக்கின்றார், தோண்டுகின்றார். அங்கேயும் வாக்குவாதம். 3வது இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ண வரலன்னா உடனே இவருடைய ஸ்டேட்மெண்ட், இவருடைய டைலாக், இவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எப்படின்னா முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்து ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகின்றார். அந்த இடம்தான் உனக்கு ஒரு வெற்றியின் இடம். அந்த இடம்தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடம். அந்த இடம்தான் சத்துருவை நீங்க ஜெயிச்ச இடம். இப்படி ஒரு ரெகபத் வேணும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜபம் 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 ஜபம். ஒரு கூட்டம் ஜபிக்கிறார்கள், ஒரு கூட்டம் ஜபத்தையே மறக்கிறார்கள். ஜபிக்கிறதுக்குன்னா இஷ்டமே இல்லை. ஒரு கூட்டம் என்ன திரும்ப பண்ணுவாங்க? ஜெபிக்கிற மாதிரியே நடிப்பாங்க, சபைக்கு போகிற மாதிரியே நடிப்பார்கள். ரொம்ப அழகா சர்ச்சு கிளம்பி போவாங்க. அங்க போனா கர்த்தருக்குள் இன்வால்மெண்டே இருக்காது. போதகருக்கு கீழ்ப்படியே மாட்டாங்க. ஊழியத்திற்கு வந்து உட்காருவார்கள், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியவே மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு ரெகபோத் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்கள் செவி சாய்த்தே ஆக வேண்டும். இங்கே ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக்கு ஆகட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். பலியிடுன்னு சொன்ன பொழுது போய் பலியிட போனார். பலியிட வேண்டும் என்று சொல்லி படுக்க வைக்கும் பொழுது அமைதலாக ஈசாக்கு படுத்தார். யோசித்து பாருங்க. அப்போ கீழ்ப்படிதல் இவர்களுக்குள்ளாக பெரிதான ஒரு காரியமா இருந்தது. இன்றைக்கு எந்த காரியம் உங்களை கீழ்ப்படிய விடாம ஸ்ட்ரகிளா இருக்கு, ஒரு சவாலா இருக்கு, அந்த காரியத்துல நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்க என்ன இந்த காரியத்தின் மூலியமா, இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலியமாக நீங்க என்ன தெரிந்து கொள்கிறீர்கள்? துறவை வெட்ட வேண்டும், விசுவாசமாக பேச வேண்டும். வாக்குவாதம் பண்ணுகிறவர்களிடத்துல விட்டு விட்டு வேற ஒரு இடத்திற்கு போனார். அவர் யோசித்து பாருங்க. அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் துறவு தோண்டினார். இதனால என்னாச்சு? அவங்களுக்கு துறவு கிடைச்சிருச்சு. 2 துறவு அந்த தேசத்தாருக்கு கிடைச்சிருச்சு. 3வதாக துறவு இவருக்கே சொந்தமாக மாறுகின்றது. சோ ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்ததுனால ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் அங்கே கட்டளையிட்டார். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாவமா செஞ்சாங்க. என்ன பாவம்னா, அபிமெலேக்கு என்ற அந்த தேசத்துக்கு வரும்போது அபிமெலேக்கு என்றவர்கிட்ட இவங்க தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லுகின்றார். பொதுவா இது குடும்பங்கள்ல நடக்கும். இப்ப கூட அப்டேட்டா நம்ம சொல்லணும்னா கூட இப்ப கூட நம்ம குடும்பங்களிலே இது நடக்குது. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால் மனைவி அங்கே எப்படி பேச வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கணவன் கொடுத்துக்கிட்டே வருவார், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வருவார். பைக்கோட்ல வரணும்னாலும் சரி, கார்ல வரணும்னாலும் சரி, அங்க இதைத்தான் பேசணும், நீ இப்படிதான் பேசணும், நீ மனைவியை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வருவார். டாக்டர் கிட்ட போனா கூட ஆமா கணவர் சொல்ற மாதிரி தான் மனைவி சொல்லணும். நிறைய குடும்பங்கள் இது நடக்குது. இது வந்து கேஷுவலானது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சுக்க வேண்டாம். இது சர்வ சாதாரணமானது. ஆனா பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஆகட்டும், ஈசாக்கு ஆகட்டும் அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறினது. ஆபிரகாம் மனைவி ஆபிரகாமுக்கு சகோதரி தான். ஆனா சகோதரியா இருந்தாலும் மனைவி. சோ மனைவின்னு இந்த மறைச்சிட்டு சகோதரின்னு சொன்னதுனால அங்க பிரச்சனை. இதே தவிர
ஈசாக்கும் பண்ணுகின்றார். 2 பேரும் யார் காப்பாத்தினாங்கன்னு பார்த்தா தேவன் தான் காப்பாத்துறார். ஒரு உண்மையான தேவன் தான் உன்னை காப்பாத்தட்டோம்னு சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது போல இவங்க 2 பேரையும் அந்த அபிமெலேக்குல இருந்து காப்பாத்துனது யாருன்னு பார்த்தா கர்த்தர் தான். அபிமெலேக்குன்றது ஒரு அரசருடைய அந்த ஆட்சி செய்கிறவர்களுடைய பெயர். அதனால அபிமெலேக்குன்றது ஒரு ராஜாவோட பெயரை நினைச்சுக்காதீங்க, ஒரு ஆட்சியாளருடைய பெயர். அமைச்சர், மந்திரி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைச்சருடைய, ஒரு ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய பெயர். அப்போ இந்த ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், இந்த தவறை செய்தாலும் தேவன் அந்த தவறிலிருந்து அவர்களை ரொம்ப அழகா காப்பாற்றுகின்றார். ஏன் காப்பாற்றுகின்றார்? இவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்கின்றபடினால, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றபடினால தான். ஏன் இவ்வளவு தைரியமா இதை நான் சொல்றேன் தெரியுங்களா? அந்த ராத்திரியிலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? அவர் தரிசனமாகி உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான் தானே இன்ட்ரோடியூஸையும் பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தோம்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். பாருங்க, என்னைக்கு இவர் இது ரெகபோத்துன்னு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி விசுவாசமா சொன்னாரோ அன்று ராத்திரியே. சோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உள்ள உடைஞ்சி இருதயம் நொறுங்கி பல கடன் பிரச்சனைகள், பல தொல்லைகள் அல்லது சரீர பலவீனங்கள், வீட்டுல பலவிதமான போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல போய் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அந்த இடத்துல போயிட்டு முழங்கால் படிட்டு 2 கரங்களையும் உயர்த்துங்க. அந்த இடத்துல போயிட்டு பாடி துதிங்க. அது உங்களுக்கு ஒரு ரெகபோத்தாக காணப்படட்டும். அந்த பாடி துதிப்பதன் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு ரெகபோத்தை கர்த்தர் கொடுப்பார் என்பதில சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோன்னா அவர் சமூகத்துல அமர்ந்தா மட்டும்தான் கிடைக்கும். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, நன்மைகளை கொடுக்கின்றதான, உங்களுடைய பிரயாசத்திற்கெல்லாம் பலனை கொடுக்கின்றதான மாதமாக காணப்படட்டும். God bless each and everyone. உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தையும் நான் ஜெபிக்க போகின்றேன். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி தகப்பனே. உங்க பாதப்படியில இருந்து நாங்கள் உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வீடியோ மூலியமாக இதை பார்த்து கொண்டே யார் யார் தலைகளை வணங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே உங்களுடைய வல்லமுடைய கரம் அவர்கள் மீது இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு ரெகோபோத் வேண்டுமாப்பா, அவர்களுக்கு ஒரு இடம் வேண்டும் தகப்பனே, பழுகி பெருகத்தக்கதான ஒரு நன்மை அவர்களுக்கு வேண்டும் தகப்பனே. இப்பொழுதே தகப்பனே, இந்த வீடியோவை பார்க்கின்ற, இந்த வசனத்தை காது கொடுத்து கேட்கின்ற தகப்பனே, எனக்கு ரெகபோத் வேணும்னு மனசுல நினைக்கின்ற, ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 128:2 படிக்கு அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் அப்பா, உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. அவர்கள் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடட்டும் ராஜா. அவர்களுக்கு கையின் கிரியைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ரெகபோத் உண்டாகட்டும் ராஜா. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் படிக்கு, உன் நாவுகளை நன்மைகளினால திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையின் படிக்கு அந்த நாவுகள் உம்மை நோக்கி துதிக்கட்டும் தகப்பனே. உங்க சத்தத்துக்கு அந்த காதுகள் செவி கொடுக்கட்டும் தகப்பனே. அவர்கள் படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் என் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமக்கு முன்னாடி பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமே ராஜா. அவர்களுடைய எல்லா காரியங்களும் உருகி போகட்டும் ராஜா. பொத்தலான பைகளை அடைக்கிறேன் அப்பா. எதிராளி தகப்பனே, அவங்களுடைய நன்மைகளை எல்லாம், லாபத்தை எல்லாம் எதிராளி தகப்பனே, அல்லேலூயா, சத்ருவானவன் அதெல்லாம் நஷ்டமாக்கி போடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் செய்கின்ற காரியத்துல, பிசினஸ்ல தகப்பனே, கைட்டு செய்கின்ற வேலைகளில, ஒவ்வொரு தகப்பனே காரியங்களிலேயும் அவர்களுக்கு ஒரு ரெகபோத் உண்டாகட்டும். ஒரு இடத்தை உண்டு பண்ணி கொடுங்க அப்பா. அவர்களுக்கு இடம் பழுகி பெருகும்படிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரம் இந்த வீடியோ மூலியமாக ஜெபிக்கின்ற பிள்ளைங்களுக்கு ஹல்லேலூயா ரெகபோத் உண்டாகட்டும், ஒரு இடம் உண்டாகட்டும் ராஜா. இனி பிள்ளைங்க தகப்பனே கடன் வாங்க கூடாது ராஜா. ஹல்லேலூயா. மருத்துவத்திற்கு ஓடி 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 மருத்துவமனையிலே கிடைக்கின்ற காரியங்கள் எல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினால. என் தேவனுடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் ராஜா. தரிசனமாகுங்க அப்பா. அவர்களோடு கூட பேசுங்க ராஜா. ஜெப தடைகளை எல்லாம் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆலயத்திற்கு செல்லுகின்ற தடைகளை எல்லாம் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ரதன ஷபா ரபா துரபா நீ ஷபா தெரிவியும். எந்தெந்த ஊர்
ஊர்களில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. அவங்க கழுத்துல இருக்கிறதான அந்த துக்கங்களும் கவலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் ராஜா. உனக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணி கொண்டு வருகிறவர்களை நீ இனி பார்க்கவே மாட்ட, நீ இனி பார்க்கவே மாட்ட. அவர்கள் மறைந்து போவார்கள். ஓ ஹல்லேலூயா. ஈசாக்கின் இடத்துல வாக்குவாதம் பண்ணினவர்கள் வந்து உடன்படிக்கை செய்கிறவர்களாய் மாறினார்களே. உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்களே. அது போல ஜெபிக்கின்ற பிள்ளைங்க, இந்த வீடியோவை பார்க்கின்ற பிள்ளைங்க, என் இயேசுவை ஒவ்வொருவர் மீதும் வாக்குவாதம் பண்ணுகின்ற எதிராளிகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. அவர்கள் வந்து உன்னோட கர்த்தர் இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடட்டும், அவர்கள் உடன்படிக்கை பண்ணட்டும் ராஜா. அப்படிப்பட்டதான ரெகோபோத்தை பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுப்பீராக ராஜா. நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கின்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதான அற்புதங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை பார்க்கின்றீர்கள், உங்களுடைய ஜெப குறிப்பு என்ன, அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். கமெண்ட் பாக்ஸ் மூலியமாகவும் தெரியப்படுத்தலாம். heavensopen911@gmail.com. வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், வெளியூர்களில் இருக்கிறவர்கள் என்ற இமெயில் மூலியமாக கூட உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு தெரியப்படுத்தலாம். 1ஆம் தேதி, எல்லா மாதமும் 1ஆம் தேதி நீங்க ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதிகளிலே கட்டவிழ்க்கும் ஜெபம் போன் மூலியமாகவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, பிரேயர் நடக்காது. போன் மூலியமாகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் இந்த நாளை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அந்த நாளிலே நீங்கள் போன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எடுப்போம். எனவே உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு நான் அன்பை கேட்டுக்கொள்கின்றேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு ரெகோபோத் கண்டிப்பா உண்டு. நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless each and everyone. Shalom.